ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து தகவல். ஆடைகளின்றி செம்மணி மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள். சீரற்ற காலநிலை காரணமாக அதிகரித்துள்ள மீன்களின் விலைகள். தரம் 5 புலமைப்பரிசில் நடத்தப்படுவது தொடர்பில் வெளியான தகவல். பதுளையில் சுற்றுலா பேருந்து விபத்து, 3 பலி. ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் விடுவிக்கப்பட்டுள்ள கைதிகள், தொடரும் சர்ச்சை. சீனாவிடமிருந்து அரசாங்கம் உதவி பெற்றுக்கொள்ள முனைகிறதா? கேள்வி எழுப்பப்படுகிறது. புலம்பெயர்ந்த தமிழர்களால் அனுர அரசுக்கு ஜெனீவாவில் காத்திருக்கும் அதிர்ச்சி. சாதாரண தர பரீட்சை பெறுபேறு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவித்தல். யாழில் துயர சம்பவம், இளைஞன் பரிதாப பலி. தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ தளபதியும் முன்னாள் முப்படைகளின் பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளது. அத்துடன் முன்னைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 28 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த ஜாபா அபிவர்த்தன, மஹிந்த அமரவீர, சாமரசம்ப தசாநாயக்க, ரோஹித் அபிகுணவர்த்தன, பவித்ரா வன்னியாராட்சி, கஞ்சன விஜயசேகர, சாகல ரத்நாயக்க, ஜனக திச குட்டியாராட்சி, வஜீர அபிவர்த்தன, மகிபால கீரத், அனுர பிரியதர்சன யாப்பா, அனுஷ நாணயக்கார, கர்ஷன ராஜகரண, வடிவேல் சுரேஷ், சாணக்கியன் ராசமாணிக்கம், சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான், சாந்த அபேசகர் ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இவர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணைக்காக அவர்கள் அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணியில் எலும்புக்கூடுகளாக மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இது உண்ணாவிரத போராட்டமாக மாற்றமடைய உள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் எலும்புக்கூட்டு தொகுதிகளாக மீட்கப்பட்டுள்ள மனித எச்சங்கள் அவர்களுக்கான நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட உள்ளதாக மக்கள் செயல் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பை முன்னெடுத்த குறித்த அமைப்பின் ஏற்பாட்டுக் குழுவின் பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். தமிழ் மக்கள் பலரின் உடலங்களை தாங்கிய மனித புதைகுழிகள் தமிழர் தாயகமெங்கும் அதிகரிக்க வருகிறதை தவிர தீர்வுகள் எதுவும் இதுவரை கிடையாமல் பேசு பொருளாகவே அது நீடித்து செல்கிறது. அவ்வாறான நிலை இனியும் தொடரக்கூடாது. தமிழ் மக்கள் இழந்தவற்றையும் அதற்கான தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ளும் பொறிமுறையை நோக்கிய வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட வகையில் அணையா தீபம் போராட்டம் யாழ் செம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறிப்பாக செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமாக அணையா தீபம் என்ற பெயரில் 23, 24, 25 ஆகிய 3 நாட்களுக்கும் அணையா தீபமேற்றி அகிம்சை வழியில் உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இழந்த உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. நாளை மறுதினம் காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் இந்த போராட்டம் இரவு பகலாக 3 தினம் நடைபெற உள்ளது. யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் உயர் அதிகாரியின் பார்வைக்கு பிரச்சினையின் ஆழத்தை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்துக்கு தமிழ் மக்கள், பொது அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலி சேர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி வரும் 23, 24, 25ஆம் தேதிகளில் அனைத்து தமிழ் மக்களும் நம்மோடு இணைந்து விளக்கு ஏற்றி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள ஒன்றிணையுமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க தலைவி யோகராசா கலாரஞ்சினி அழைப்பினை விடுத்துள்ளார். நிலவும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து மீன்களின் விலை அதிகரித்துள்ளது. பாலியகொட மீன் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராட்சி இந்த விடயத்தை தெரிவித்தார். இதன்படி 1 கிலோகிராம் தலபத் மீனின் மொத்த விலை 2200 ரூபாய்க்கும் 1 கிலோகிராம் கொப்பரா தலபத்தின் மொத்த விலை 2500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சூறை மீன் 1 கிலோகிராமின் மொத்த விலை 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக பாலியகொட மீன் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராட்சி தெரிவித்தார். அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சி என்பன தேவையான அளவு கையிருப்பில் உள்ளதாக விலங்கு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர மேலும் தெரிவித்தார். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை நிறுத்தப்பட மாட்டாது என கல்வி மற்றும் உயர்கல்வி துணை அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்தார். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையின் எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் அது 2029க்கு பிறகு தொடர வேண்டுமா என்பதை முடிவு செய்வதற்கும் 2028ஆம் ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். பரீட்சையுடன் தொடர்புடைய தேவையற்ற அழுத்தத்தை குறைக்க பரீட்சை திணைக்களம் ஒரு திட்டத்தை தயாரித்து வருவதாக துணை அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பாடசாலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை முறையாக குறைப்பதற்கும் புலமைப்பரிசில் பரீட்சை போட்டித்தன்மை காரணமாக மாணவர்கள் மீதான சுமையை குறைப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
பதுளை துன்கிந்த பகுதியில் சுற்றுலா பேருந்தொன்று வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றது. உயிரிழந்தவர்களில் 2 பெண்கள் உள்ளடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் விபத்தில் காயமுற்ற 26 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறை நடத்தி வரும் விசாரணைகளில் 30 கைதிகள் எந்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களுமின்றி சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி மன்னிப்பென்ற போர்வையில் கைதிகளை சட்டவிரோதமாக விடுவித்தமை குறித்து சிஐடி விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது. அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. குறிப்பிடத்தக்க வகையில் முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துசார உப்புல்தெனிய தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். விடுவிக்கப்பட்டுள்ள நபர்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் அவர்களுடைய விடுதலைக்கு பயன்படுத்தப்பட்ட குறிப்பிடத்தக்க காரணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் இப்போது விசாரித்து வருகிறார்கள். இதற்கு நேர்மாறாக ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத 37 நபர்களின் அறிக்கைகள் காணப்படுகின்றன. அதிகரித்து வரும் சர்ச்சைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நீதியமைச்சு சிறைச்சாலை துறையின் ஒரு பெரிய மறுசீரமைப்பில் கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் தலைவர்கள் தற்பொழுது மீண்டும் சீனாவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வருவதை காண முடிவதாகவும் ஜனாதிபதி அனுரவும் மீண்டும் இலங்கைக்கு செல்ல உள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்று தனது அரசியல் பத்தியில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கடந்த சில வாரங்களாக ஜேவிபி எம்பிக்கள் பலருடன் சீனாவுக்கு விஜயம் செய்து அங்கு கலந்துரையாடலை முடித்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு திரும்பினார். மேலும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் அமைச்சின் செயலாளரும் தற்போது சீனாவுக்கு விஜயம் செய்தனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒரு கட்டத்தில் மீண்டும் சீனாவுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் சீன விஜயத்துக்கான களத்தை தயாரிப்பதற்காக டில்வின் சில்வா பல வாரங்களாக சீனாவில் தங்கியிருந்தார் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஜனாதிபதி சில மாதங்களுக்குள் மீண்டும் சீனாவுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டிருப்பது ஏன்? இந்த விடயத்தை விசாரிக்கும் போது கோட்டாபயவின் அரசாங்கத்தின் போது நடந்த ஒரு சம்பவத்திற்கும் ஜனாதிபதியின் இந்த திடீர் சீன விஜயத்துக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்றும் பலரும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர். இந்த முறை ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக ஒரு வலுவான தீர்மானத்தை கொண்டு வருவதில் முன்னிலை வகித்த நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்றாகும். ஜெர்மனியை தவிர கனடா மற்றும் இங்கிலாந்து ஆகியவை இதற்கு தயாராகி வரும் மற்ற முக்கிய நாடுகள் என கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 3 நாடுகளிலும் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் மிக வலுவாக இருக்கின்றனர். அரசாங்கத்தை அமைப்பதிலும் மாநில அரசாங்கத்தை அமைப்பதிலும் அந்த நாடுகளின் அரசாங்கங்களுக்கு இந்த தமிழ் புலம்பெயர்ந்தோரின் ஆதரவு மிக முக்கியமானது. அதன்படி ஜெர்மன் சான்சலர் ஜனாதிபதி அன்ரோவை சந்திக்காததுக்கு பின்னால் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் வலுவான செல்வாக்கு இருப்பதாக பலரும் சந்தேகம் வெளியிட்டு வருகின்றனர். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறு தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலி தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. பரீட்சை பெறுபேறு நேற்றைய தினம் வெளியிடப்பட உள்ளதாக வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் இல்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024-2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் இன்று நள்ளிரவு வெளியிடப்படும் என தகவல் ஒன்று பகிரப்பட்டது. அது முற்றிலும் தவறான பதிவு என குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பரீட்சையின் பெறுபேறுகள் எப்போது வெளியிடப்படும் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. யாழ் ஹோட்டல் ஒன்றில் மின்தூக்கியிலிருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து யாழ் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்ணை பகுதியில் நேற்று இரவு நிகழ்ந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. அச்சலு வடக்கு நீர்வேலியைச் சேர்ந்த 19 வயதுடைய வைரவநாதன் டிலெக்ஷன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ஹோட்டலின் ஊழியர் என்றும் பொருட்களை கொண்டு செல்வதற்காய் வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பற்ற மின்தூக்கியில் பயணித்த போதே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தில் படுகாயமுற்ற இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாண காவல்துறையினர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.